பாகம் 1. அன்றைக்கு பொள்ளாச்சி கோவை நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த ஆளில்லா நாள் ரோடு வெகு அமைதியாக எதற்காகவோ காத்திருந்தது. தொடர் மழையால் அங்கிருந்த 4 சிக்னல் கம்பங்களில் ஒன்று மட்டும் திடீரென பழுதானது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரும் அசம்பாவிதத்தை அறியாத அந்த மஞ்சள் நிற ஸ்விஃப்ட் கார் அப்போது ஒத்தக்கால் மண்டபத்தை கடந்து கொண்டிருந்தது. அதே நேரம் கிணத்துக்கடவை தாண்டியபடி கோவைக்கு பயணித்துக் கொண்டிருந்தது ஒரு நீல நிற ஸ்கோடா ஆக்டிவியா கார். அதன் பின்னிருக்கையில் அழகுமேனாள் ஆச்சி சீட்டில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தார். அருகே அமர்ந்திருந்த சொக்கலிங்கம் ஐயா அன்றைய தினசரியை வெகு நிதானமாக புரட்டி கொண்டிருந்தார். என்ற வாலியின் வரிகளுக்கு இளையராஜா மெல்லிசையில் சுகம் சேர்க்க தன் தங்க குரலில் தாலாட்டி கொண்டிருந்தார் SPB. FM-இல் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க சலிப்பாக இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த நீல குதிரையை ஒரு வளர்ப்பு பிராணியை வாக்கிங் அழைத்து போவது போல ஓட்டிக் கொண்டிருந்தான் டிரைவர் முத்து. அழகுமேனாள் ஆச்சியும் சொக்கலிங்கம் ஐயாவும் பொள்ளாச்சியில் ஒரு திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். சென்னையில் ஃபைனான்ஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த சொக்கலிங்கம் ஐயாவிற்கு தமிழகம் எங்கும் அதற்கான கிளைகள் இருந்தன. குடும்ப வியாபாரத்தை மிக எளிமையாக நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவரது மகன் மெய்யப்பன் அதனை விஸ்தரிக்க விரும்பினார். அதன் பின் பேரன் உழைப்பின் விளைவாக இந்த நிறுவனம் தன்னுடைய கிளைகளை எல்லா ஊர்களிலும் நிறுவி அதில் பலமாக வேரூன்றி நின்றது. ஆச்சி சாம்பல் நிறமாய் மாறியிருந்த தன்னுடைய நரைத்த தலைமுடியை கொண்டை போட்டு கட்டியிருந்தார். கொஞ்சம் உயரமான தேகம், கனிவான முகம், மஞ்சள் நிறம் என 60 வயதிற்கே உரிய பக்குவத்துடன் அமர்ந்திருந்தார். சொக்கலிங்கம் ஐயா கொஞ்சம் கருமை நிறம், கம்பீரமான 70 வயது முதியவராக வெள்ளை சட்டை வேட்டியுடன் தங்க பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்திருந்தார். அதனோடே அன்றைக்கு சென்னையின் தங்க விலைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். எத்தனை மணிக்கு ஃபிளைட்டுங்க? மூடிய கண்களை திறக்காமலே ஆச்சி கேட்க, இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள சூலூர் போயிடலாம். பேப்பரில் இருந்து கண் எடுக்காமலேயே சொக்கலிங்கம் ஐயா பதில் சொன்னார். போற வழியில ஈச்சனாரி விநாயகரை பார்த்துட்டு போக நேரம் இருக்குமாங்க? அங்க போகும்போதெல்லாம் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றாப்பிலேயே தோணுதுங்க என்றார் ஆச்சி. சரி மீனா, உன் விருப்பம், பார்த்துட்டே போலாம், நேரம் நிறைய இருக்கு என்றபடி பேப்பரில் மூழ்கினார் சொக்கலிங்கம். ஈச்சனாரி கோவிலில் இறங்கி பெரிய ரோஜா பூ மாலையை வாங்கிய அழகு மீனாள் அதனை டிரைவரிடம் கொடுத்து கோயிலுக்குள் கொண்டு கொடுக்க சொன்னபடி பின்னாலேயே நடந்து வந்தாள். சொக்கலிங்கம் ஐயா காரிலேயே அமர்ந்திருந்தார். அவர் கடவுள் நம்பிக்கையை இழந்து பல வருடங்கள் ஆகியிருந்தது. அதற்கு ஒரு ஆழமான காரணமும் இருந்தது. ஆனாலும் அழகு மீனாளுக்காக கோவில் வருவதும் அவர் காரில் காத்திருப்பதும் பல வருடங்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. ஈச்சனாரி விநாயகர் எவர் கண்களுக்கும் அடங்காத ஒரு பேரழகில் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். கோவிலுக்குள் கூட்டம் அதிகமில்லை. டிரைவர் முத்து பூமாலையை பூசாரி கையில் கொடுத்துவிட்டு பின்னகர அழகு மீனாள் ஆச்சி தங்கக்காப்பில் ஜொலித்த விநாயகரை ஆசை தீர தரிசித்தார். பிரகாரம் சுற்றி வரும்போது கிரானைட் தளத்தில் சற்றே கால் இடறி ஆச்சி தடுமாறிய போது, பாத்து பாட்டி என்றபடி எங்கிருந்தோ வந்து ஆச்சியின் கைகளை தாங்கிக் கொண்டாள் ஒரு சிறு பெண். தேங்க்யூ கண்ணா என்றபடி சமநிலைக்கு வந்த அழகு மீனாள் ஆச்சி அந்த குட்டி பெண்ணை பார்த்தார். மஞ்சளும் சிவப்பும் கலந்த பட்டு பாவாடை தாவணி, இரட்டை ஜடை, அவற்றில் முல்லை பூக்களுடன் பதின்மத்தின் ஆரம்பங்களில் இருந்த அவள், இந்நேரம் கீழே விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்று ஆச்சியை பார்த்து பதட்டம் தனியாமல் கேட்டாள். லேசாக அவள் தலையை தடவியபடி சமத்து என்றபடி அழகு மீனாள் சிரிக்க, இன்னொரு பெண் இவளை போன்ற உயரத்தில் நீல நிற பட்டு பாவாடையில் ஓடி வந்தாள். எங்கடி திடீர்னு காணாம போயிட்ட? அப்பா உன்னை தேடுறார், சீக்கிரம் வா, கிளம்பலாம் என்றாள். இல்லடி பாட்டி, கீழே விழ போயிட்டாங்க, நான் பிடிச்சிட்டேன் என்றவளை அந்த நீல நிற பட்டுப்பாவாடை பெண் கைகளை பிடித்து இழுக்க அவளோடு நகர்ந்து கொண்டே, பாட்டி பத்திரமா போங்க என்று கத்தி சொன்னபடி
ஆச்சியின் கண்களில் இருந்து மறைந்தாள் அந்த சிறுமி. பிளைட்டுக்கு தாமதமாகிவிடும் என்று உணர்ந்த ஆச்சி ஒரு சுற்றோடு விநாயகரை வணங்கிவிட்டு காருக்கு திரும்பினாள். சொக்கலிங்கம் ஐயா இப்போது நேரம் பார்த்தார். முத்து வண்டியை எடுத்தான். ஸ்கோடா கார் மீண்டும் கருநிற தார் ரோட்டில் வழுக்கிக் கொண்டு செல்ல ஆரம்பித்தது. அதற்கும் முன் அந்த மஞ்சள் நிற ஸ்விஃப்ட் கார் அதே வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. முத்து ஈச்சனாரி கோவிலில் இருந்து கற்பகம் காலேஜ் தாண்டினான். வண்டி இப்போது 70 கிலோமீட்டர் வேகம் தொட்டிருந்தது. அவ்வப்போது ஐயா ஏதாவது சொல்வாரோ என்று கண்ணாடி வழியாக அவர் முகத்தையும் பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டினான். கற்பகம் காலேஜ் தாண்டிய போதே அந்த ஆளில்லா நாள் ரோட்டில் சிக்னல் பச்சை காட்டிக் கொண்டிருப்பதை கவனித்த முத்து அதே வேகத்தில் ஸ்கோடாவை செலுத்தினான். சிக்னலில் பச்சை ஒளிர்வதை பார்த்தபடி அவர்கள் வண்டிக்கு முன் சென்ற மஞ்சள் நிற ஸ்விஃப்ட் காரும் அதன் வேகத்தை குறைக்காமல் அந்த நாள் ரோட்டை கடக்க முன்னேறியது. அதே நேரம் அந்த நாள் ரோட்டின் இடப்பக்கம் கேரளாவிலிருந்து வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரிக்கு சிக்னலில் மஞ்சள் எரிந்து கொண்டிருந்தது. மஞ்சள் எரிந்து முடிவதற்குள் நாள் ரோட்டை தாண்டி போய்விடலாம் என்று கணக்கு போட்ட லாரி டிரைவர் அது தவறாக போனதை உணர்ந்து முடிப்பதற்குள் கண்டெய்னர் லாரி மிகச் சரியாய் மஞ்சள் நிற காரின் முன்பக்க சீட்டினை நொறுக்கியிருந்தது. தறிகெட்டு ஓடிய லாரியில் இருந்து குதித்தவன் மக்கள் கைகளில் சிக்கிவிடாமல் இருக்க அங்கிருந்து ஓடினான். முத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னே இருந்து வந்து கொண்டிருந்தான். கண்ணெதிரே நடந்த விபத்தால் நடுங்கி இருந்த அவன் கால்கள் அனீச்சையாக பிரேக்கை அழுத்த பெரும் குலுங்கலோடு ஸ்கோடா கார் நிறுத்தப்பட்டது. உள்ளிருந்த ஐயாவும் ஆச்சியும் திகைத்து போய் எதிரே பார்க்க அங்கே மஞ்சள் நிற ஸ்விஃப்ட் கார் இருமுறை உருண்டு நின்றது. ஆச்சி ஈஸ்வரா என்றபடி காதுகளை புத்திக் கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஐயா அவசரமாக வண்டியை விட்டு இறங்கினார். முத்துவை அழைத்தபடி கார் அருகே சென்றார். அதற்குள் விபத்தை வேடிக்கை பார்க்க மக்கள் நெருங்கி வர ஆரம்பித்தனர். மஞ்சள் காரின் முன்பக்கம் முழுவதுமாய் நொறுங்கி இருந்ததை பார்த்ததுமே அங்கே இருக்கும் யாரும் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. காரின் முன்பக்கம் நொறுங்கி கிடக்க பின்னிருக்கையில் ரத்தம் வழிய 2 பெண்கள் கிடந்தனர். முத்து பிரயாசைப்பட்டு கதவை திறந்து ஒரு பெண்ணை தூக்கினான். சொக்கலிங்கம் ஐயா உதவியோடு அந்த பெண்ணை அவர்கள் வந்த காருக்குள் கிடத்திவிட்டு இன்னொரு பெண்ணை தூக்க திரும்பும் போது மக்கள் அலறி எடுத்துக் கொண்டு அங்கிருந்து ஓடி வந்து கொண்டிருந்தனர். என்னவென்று யோசிப்பதற்குள் அந்த மஞ்சள் நிற ஸ்விஃப்ட் கார் வெடித்து சிதறியது. நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த ஆச்சிக்கு மயக்கம் வந்தது. இருப்பினும் சமாளித்துக் கொண்டபடி தன் மடியில் பின்னிருக்கையில் கிடத்தப்பட்டிருக்கும் அந்த பெண்ணை பார்த்தார். விபத்துக்குள்ளான பெண் சற்று முன் கோவிலில் அவரை தாங்கி பிடித்த அதே சிறுமிதான் என்பதை அவளது ரத்தம் வழிந்த ஆடைகள் சொன்னது. சொக்கலிங்கம் ஐயா காவல்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு வேகமாக காரை இயக்கச் சொன்னார். சிறுமியின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. அருகிருந்த மக்கள் சுந்தராபுரம் மருத்துவமனை பெயரை சொல்ல கார் மருத்துவமனை நோக்கி நகர்ந்தது. சுந்தராபுரத்தில் இருக்கும் பெரிய மருத்துவமனை இவர்களை பார்த்ததும் அவசர கதியில் இயங்கியது. சிறுமியை ஸ்ட்ரெச்சரில் எடுத்துக்கொண்டு எமர்ஜென்சி வார்டுக்குள் நர்ஸ்கள் டாக்டர்கள் பறந்தனர். அரை மணி நேரம் கழித்து மருத்துவர்களில் ஒருவர் ஐயாவை நெருங்கினார். நல்ல நேரம் சார், சரியான நேரத்துல நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கும். பொண்ணு இப்போ ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்றார். டாக்டர் சொன்னதை கேட்ட ஆச்சி தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டு உதடுகளுக்குள் ஏதோ முணுமுணுத்தார். அதே நேரம் இன்ஸ்பெக்டர் மருத்துவமனைக்கு வந்து சில ஃபார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு நகர்ந்தார். அந்த பாப்பா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாங்க? யாரு எவருன்னு சொந்தக்காரங்க யாருக்காவது தகவல் சொல்ல முடிஞ்சுதா? இடிச்சவனை பிடிச்சிட்டாங்களா என்றார் ஆச்சி. அந்த லாரிக்காரனை பிடிச்சிட்டாங்களா? எவ்வளவு தூரம் ஓடி இருக்க முடியும்? பக்கத்திலே பிடிச்சிருக்காங்க. ஆனா அவனை பிடிச்சிட்டா போன உசுரெல்லாம் திரும்ப வந்துருமா என்ன? வெறுப்பாக கேட்டார் சொக்கலிங்கம் ஐயா. அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க மீனாள். அந்த குடும்பத்துல இப்ப இந்த பொண்ணு மட்டும்தான் மிச்சம். இன்ஸ்பெக்டர் வண்டி நம்பரை வச்சு வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிடலாங்கிறார். அது லேட் ஆகும் என்ற சொக்கலிங்கம், இந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநினைவு வந்துரும்னு டாக்டர் சொன்னாரு. இந்த பொண்ணு கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கினாதான் உண்டு என்றார்.
அழகு மீனாள் ஆச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ஃபிளைட், இப்போ என்ன பண்ண போறோம் என்றார். பதில் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்த சொக்கலிங்கம் சிறுமி மாற்றப்பட்ட அறைக்குள் சென்றார். அவரை பின்தொடர்ந்தார் ஆச்சி. காயங்களுக்கான கட்டுக்களுடன் விழிமூடி கிடந்த பெண்ணை இப்போது முழுமையாக பார்க்க முடிந்தது. இந்த பொண்ணை பாத்திய மீனா? ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பாவி குழந்தை. ஒரே ஒரு நொடியில சட்டுன்னு அனாதையாகிட்டா. இந்த உலகம் அனாதைகளை எப்படி நடத்தும்னு தெரியாதா? இது பொன் குழந்தை வேற, தவறான கைகள்ல சிக்கிடக்கூடாது. இந்த பொண்ணோட உறவுக்காரங்க வர்ற வரைக்கும் இந்த பொண்ண நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் என்ற ஐயா தொடர்ந்து, அதனால முத்துக்கிட்ட சொல்லி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண சொல்லிருக்கேன். சொந்தக்காரங்க வர வரைக்கும் இங்கேயே இருப்போம். இந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்த உடனே டீடைல்ஸ் வாங்கிடலாம். அப்புறம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புவோம் என்றார் சொக்கலிங்கம் ஐயா. சரிங்க, நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிட போகுது. நான் கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு கூட இருக்கேன் என்ற ஆச்சியின் பதிலில் பல்வேறு வழிகள் ஒளிந்திருந்தன. சொக்கலிங்கம் ஐயா ஹோட்டல் அறைக்குள் சென்றார். சிறிது நேர ஓய்விற்கு பின் அழகு மீனாள் ஆச்சியை வர சொல்லிவிட்டு தான் அங்கு செல்லலாம் என்று நினைத்தார். அவருக்கும் பல நினைவுகள் தாக்க யோசித்தபடியே கட்டிலில் படுத்திருந்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கடந்திருந்தது. மருத்துவர்கள் சிறுமியின் சுயநினைவு திரும்பிவிட்டதாகவும் இப்போதைக்கு எந்த கேள்விகளையும் கேட்க வேண்டாம் என்றும் கூறியிருந்தனர். அழகு மீனாள் ஆச்சி அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்தபடி ஏதோ யோசனைகளுக்குள் சிக்கி இருந்தார். திடீரென சிறுமியின் அறையிலிருந்து அம்மா, அப்பா, கண்மணி என்கிற அலறல் கேட்டது. அறைக்குள் சென்று பார்க்கையில் சிறுமி அமர்ந்திருந்தாள். கண்களில் கண்ணீர். என்னாச்சு குழந்தை என்று ஆச்சி அவளை அணைத்தபடியே கேட்டாள். ரொம்ப வலிக்குது, என்னால வலி தாங்கவே முடியல. என்னோட அப்பா அம்மா எங்க, கண்மணி எங்க என்று அழுதபடி கேட்டாள் அந்த சிறுமி. பாப்பா, உனக்கு காயம் ஆயிருக்கிற மாதிரியே உன்னோட இருந்த அப்பா அம்மாக்கும் காயமாயிருக்கு. அவங்கள டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறு தங்கம், டாக்டர் வர சொன்னதும் போகலாம் என்ற ஆச்சி மனதிற்குள், உன்கிட்ட எப்படி கண்ணு சொல்லுவேன், உன்னால அதை தாங்கிக்க முடியுமான்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டே சிறுமியின் தலையை தடவி கொடுத்தார். உன் பேர் என்னடா கண்ணு என்று கேட்க தேம்பிக்கொண்டே மினி என்றாள். மினியா? ஓ முழு பேர் என்னடா கண்ணா? அப்பா பேர் என்ன என்றார் ஆச்சி. என் பேர் மின்மினி, அப்பா பேரு தனசேகரன் என்றாள் மின்மினி. மின்மினி கியூட்டா இருக்கே. நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற மின்மினி? நிலைமையை சமநிலைக்கு கொண்டு வர ஆச்சி முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நான் 11th படிக்கிறேன். கண்மணி என் அக்கா, நாங்க ட்வின்ஸ். அம்மா, இதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? அப்பா அம்மாவை நான் எப்ப பார்க்க முடியும் என்றாள் மின்மினி. அவங்க எல்லாருக்கும் அடி பலமா பட்டு இருக்கு. எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. அவங்கள எப்ப பார்க்க முடியும்னு டாக்டருங்க வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப பார்க்க போலாம் என்று அப்போதைக்கு பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் ஆச்சி. அதே நேரம் நர்ஸ் வந்து சாய்ந்தவாறு இருந்த மின்மினியை படுக்க வைத்தாள். அவளுக்கு ஏற்றப்பட்டு கொண்டிருந்த ட்ரிப்ஸில் ஒரு ஊசியை செருக கண்கள் மூடி உறங்கி போனாள் மின்மினி. 2 நாட்கள் கழிந்திருந்தது. ஆச்சியும் ஐயாவும் மாற்றி மாற்றி மின்மினிக்கு காவலாக இருந்தனர். முத்து அவ்வப்போது அவர்களுக்கு காஃபி, பழச்சாறு ஆகியவற்றை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தான். இந்த 2 நாட்களில் மின்மினி ஆச்சியுடன் நன்றாக ஒட்டி கொண்டாள். இயல்பாகவே அவள் எல்லோரிடமும் பயமின்றி பழகுபவள். கண்மணிதான் அப்பா அம்மாவை தவிர்த்து யாரோடும் ஒட்டாமல் இருப்பவள். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்று மின்மினியை பார்த்து சிரித்த அழகு மீனாள், கேளு தங்கம் என்றார். உங்களை ஏன் முத்து அண்ணா ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுறாங்க? உங்க பேரே ஆச்சிதானா என்று வெள்ளந்தியாக கேட்டாள் மின்மினி. எங்க வீட்ல வயசானா எல்லாரையும் ஆச்சின்னு கூப்பிடுவோம். அதான் முத்து என்ன அப்படி கூப்பிடுறான் என்று அதற்கு பதில் சொன்னார் அழகு மீனாள் ஆச்சி. அப்ப நானும் இனிமே உங்களை ஆச்சின்னு கூப்பிடுறேன் என்றாள் மின்மினி. நீ என்னோட சமத்து குழந்தை, உனக்கில்லாத உரிமையா? தாராளமா கூப்பிடு என்றார் ஆச்சி. ஆச்சி, அப்பா அம்மா கண்மணி எல்லாம் எங்க இருக்காங்க? நீங்க போய் பாத்தீங்களா? அவங்க என்ன பத்தி கேட்டாங்களா? நாம எப்ப போய் அவங்கள பார்க்கலாம் என்று கவலையான குரலில் கேட்டாள் மின்மினி. அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போய் 3 நாள் ஆச்சு.
குரல் வந்த திசையில் ஆச்சி பதட்டமாக பார்க்க அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் சொக்கலிங்கமையா. தீர்க்கமான அவரது குரல் அதன் உண்மைத்தன்மையை உணர்த்தியது. இதை கேட்ட மின்மினி அப்படியே வாய்ப்புத்திக் கொண்டாள். நீரின் வேகம் தாங்காமல் கண்கள் தானாக மூட இமைகளை உடைத்தபடி வெளியேறிய நீர் மின்மினியின் கன்னங்களில் வழிந்து கொண்டே இருந்தது. அவளிடம் பேச்சே இல்லை. அழகு மீனாள் சொக்கலிங்கம் ஐயாவை பார்த்தாள். அவர் வேறெங்கோ பார்த்தார். இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிறதாய் அவர் பார்வை இருந்தது. கண்மூடி இருந்த மின்மினி திடீரென விம்மத் தொடங்கினாள். விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். பொய் சொல்றீங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்காது. நான் என் அம்மா பட்ட போனோம், எனக்கு கண்மணி வேணும். தேம்பிய மின்மினியை அழகு மீனாள் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அதே நேரம் இளங்கோ அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தார். இளங்கோ விபத்தில் இறந்து போன தனசேகரனின் நண்பன். இளங்கோ அவர் மனைவி மற்றும் மகளுடன் அங்கே வந்தார். இளங்கோவின் மகள் மான்யா மின்மினியை ஓடிச் சென்று கட்டிக்கொண்டாள். அவர்கள் இருவரும் தோழிகள் என்பதை பார்த்ததுமே புரிந்து கொள்ள முடிந்தது. இளங்கோ சொக்கலிங்கம் ஐயாவிற்கு மிகவும் பணிவான குரலில் நன்றி சொன்னார். நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்க பொறுப்புகளை தள்ளி வச்சுட்டு எங்க பொண்ண ரொம்ப பத்திரமா காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. லேசாய் குரல் கம்மியது இளங்கோவிற்கு. இது நாங்க மனிதாபிமான அடிப்படையில பண்ணின விஷயம், பெருசுபடுத்த வேணாம். ரொம்ப சின்ன பொண்ணு, யாரும் தப்பா ஹேண்டில் பண்ணிடக்கூடாதுன்னு தான் கூட இருந்தோம். சொக்கலிங்கம் ஐயா மென்மையாக அந்த நன்றியை மறுத்தபடி கூறினார். அழகு மீனாள் ஆட்சியை இப்போது திடீர் கவலை சூழ்ந்தது. இத்தனை கால இயந்திர வாழ்க்கையில் இந்த 2 நாட்கள் அவள் மின்மினியோடு நெருங்கி பழகி இருந்தார். இப்போது மின்மினியை விட்டு போக வேண்டும் என்று எண்ணும்போது அவருக்குள் மீண்டும் வெறுமை படர்ந்தது. சொக்கலிங்கம் ஐயா இளங்கோவின் முகவரியை வாங்கிக் கொண்டார். அதன்பின் இருவரும் மின்மினிக்கு தைரியம் சொல்லிவிட்டு அவ்வப்போது கோவை வரும்போதெல்லாம் மின்மினியை பார்ப்பதாக வாக்களித்துவிட்டு மருத்துவமனையில் இருந்து கிளம்பினார்கள். அவர்களது கார் மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் போது ஆச்சியின் கண்கள் கலங்கியது. இதை கவனித்த ஐயா மென்மையாக ஆச்சியின் கைகளை பற்றி கொண்டார். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து மின்மினிய பாப்போம் என்றார். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கழிந்திருந்தது. மற்றொரு திருமண அழைப்பு காரணமாக ஆச்சியும் ஐயாவும் மீண்டும் கோவைக்கு வரவேண்டியிருந்தது. ஆச்சியும் முறை மின்மினியை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்ததால் திருமணம் முடித்துவிட்டு ஐயாவும் ஆச்சியும் தங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்த மின்மினியின் முகவரிக்கு சென்று பார்த்தனர். அங்கே வீடு பூட்டப்பட்டிருந்தது. வீட்டின் முன் உயரமாக வளர்ந்திருந்த புற்களும் செடிகளும் வீடு திறக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியிருக்கலாம் என்பதை உணர்த்தியது. அருகே இருந்தவர்களை விசாரித்த ஐயா இளங்கோவின் முகவரியை வாங்கிக் கொண்டு அங்கே செல்ல தயாரானார். தன் வீட்டில் ஆச்சி மற்றும் ஐயாவின் வரவை எதிர்பார்க்காத இளங்கோ கொஞ்சம் அதிர்ச்சியானாலும் சமாளித்துக் கொண்டார். இளங்கோவின் மனைவி நளினியும் மகளும் வெளியே வந்தார்கள். மகளை உள்ளே சென்று படிக்குமாறு இளங்கோ கூற மகள் மான்யா அங்கிருந்து நகர்ந்து போனாள். இளங்கோவின் மனைவி அங்கேயே நின்று கொண்டிருக்க காஃபி தயாரிக்க அவளையும் கிச்சனருக்கு அனுப்பினார் இளங்கோ. ஆமா, மின்மினி எங்க என்கிற ஆச்சியின் கேள்விக்கு அது வந்து மின்மினி ஸ்கூல் போயிருக்கா என்றார் இளங்கோ. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன ஸ்கூல்? இளங்கோவின் உடல் மொழி மீது சந்தேகம் அடைந்த ஐயா கொஞ்சம் அழுத்தமாகவே இந்த கேள்வியை கேட்க சுதாரித்த இளங்கோ, இல்ல சார், ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனா, அதுக்கான ரிஹர்சல் நடக்குது, மின்மினி அதுக்குதான் போயிருக்கா என்று படபடப்புடன் பதில் சொன்னார். அப்படியா, சரி, ஸ்கூல் அட்ரஸ் கொடுங்க, நாங்க மின்மினிய அங்க போய் பார்த்துட்டு கிளம்புறோம் என்றபடி ஐயா கேட்க வேறு வழி இல்லாமல் ஸ்கூலின் முகவரியை கொடுத்தார் இளங்கோ. இளங்கோவின் மனைவி காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுக்க நேரமின்மை காரணமாக வேண்டாம் என்று சொல்லியபடி ஆச்சியும் ஐயாவும் அங்கிருந்து வெளியேறினர். அதே நேரம் நளினி இளங்கோவை கடிந்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு நினைவு இருக்கா? அட்ரஸ் கேட்டா உடனே கொடுத்துருவீங்களா? இப்ப அவங்க அங்க போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? சரியான மஞ்சம்மாக்கா யானி என்றாள். இளங்கோவோ நிதானமாக சிரித்தபடி, அடியே அரக்கிருக்கி, அந்த ஸ்கூலுக்கு 3 பிரான்ச் இருக்கு, அதுல ஒரு பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்ரஸ் தான் அவருக்கு கொடுத்திருக்கேன். அவங்க சென்னைக்கு போற அவசரத்துல இருக்காங்க. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட இருந்தாங்க. இப்போ இந்த வழியா போறப்ப மின்மினி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போக வந்திருக்காங்க, அவ்வளவுதான்.
மின்மினிக்காகலாம் ரொம்பலாம் மெனக்கட மாட்டாங்க. மூடின ஸ்கூல பாத்துட்டு போயிருவாங்க. எதுக்கும் நான் போய் மின்மினி அங்கிருந்து கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா மின்மினி அவங்க அங்க பார்த்தாதானே உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அது நடக்காம நான் பாத்துக்கிறேன் என்றபடி, சரி நீயும் ட்ரெஸ் மாத்திட்டு கூட வா, இல்லைன்னா அவ ரொம்ப அடம் பிடிப்பா என்றார். இருவரும் ஆடை மாற்ற உள்ளே சென்றனர். ஆச்சியும் ஐயாவும் முகவரியை வாங்கிக் கொண்டு காரில் ஏறினார்கள். கார் தெருவை தொட்டபோது சைக்கிளில் இளங்கோவின் பின் அவர்களை பின்தொடர்வது தெரிந்தது. காரை நிறுத்த சொன்ன ஐயா காரை விட்டு கீழே இறங்கினார். தாத்தா தாத்தா மூச்சிறைக்க சைக்கிளை நிறுத்திய சிறுமி, அப்பா அப்பா மின்மினிய அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்காரு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல என்று அங்கும் இங்கும் பயத்தோடு பார்த்தபடி சொன்ன அந்த பெண் கையில் இருந்த காகிதத்தை நீட்டினாள். இதான் தாத்தா அட்ரஸ். எப்படியாவது மின்மினிய உங்க கூட கூப்பிட்டு போயிருங்க. அவ பாவம் தாத்தா என்றபடி அழ ஆரம்பித்தவள் பின், தாத்தா நான் அப்பாக்கு தெரியாம தான் வந்தேன், நான் போகணும் என்றபடி சைக்கிளோடு காணாமல் போனாள். சொக்கலிங்கம் ஐயாவிற்கு இரத்த கொதிப்பு எகிரியது. இதுதான் அவனோட அந்த மோசமான உடல் மொழிக்கு காரணமா? என்ன தைரியம் அவனுக்கு? எதுக்காக மின்மினிய அநாத ஆசிரமத்துல சேர்த்திருப்பான் என்று யோசித்தபடி காரில் ஏறினார். ஆச்சியிடம் நடந்தவைகளை சொல்லியபடி ஆசிரமம் முகவரிக்கு வண்டியை விட சொன்னார் ஐயா. ஆச்சிக்கு கோபம் வந்தது. அன்னைக்கு அவ்வளோ நல்லவ மாதிரி பேசினா எதுக்கு மின்மினிய ஆசிரமத்துல, அதுவும் அநாத ஆசிரமத்துல விடணும்? மின்மினி சொன்ன வரைக்கும் அவங்க அப்பா என்ஜினியர்னு தெரியும். சொந்த வீடு இருக்குன்னு சொன்னா இந்நேரம் இன்சூரன்ஸ் பணம் கூட கைக்கு வந்திருக்கும்லங்க என்று ஐயாவிடம் சந்தேகமாய் கேட்டார் ஆச்சி. ஆச்சியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நடந்தவைகளை யூகித்தபடி இருந்த ஐயா வண்டியை எப்போதும் போல 60இல் ஓட்டிக் கொண்டிருந்த முத்துவிடம், கொஞ்சம் சீக்கிரம் போ முத்து என்றார். மின்மினி அநாதை ஆசிரமத்திற்கு ஏன் சென்றாள்? ஆச்சியும் ஐயாவும் மின்மினியை காப்பாற்ற நினைப்பார்களா? பாகம் 2. ஆசிரமத்திற்குள் நுழைந்த ஆச்சியும் ஐயாவும் மின்மினி எங்கிருக்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அவள் அறைக்கு சென்றனர். அங்கே மின்மினி தன்னுடைய துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள். அந்த அறையில் அவளைப் போல 2-3 பெண்கள் இருந்தார்கள். தன்னுடைய பெயர் அடிபடும் சத்தம் கேட்ட மின்மினி நனைந்த ஆடைகளுடனும் சோப்பு நுரைகளோடும் பாத்ரூமிலிருந்து எட்டி பார்த்தாள். வந்திருப்பது ஆச்சியும் ஐயாவும் என்று தெரிந்தவுடன் அவ்வளவு நாட்கள் அவளுக்குள் பொத்தி வைத்திருந்த துக்கம் சட்டென வெளிப்பட்டது. அனிச்சையாக கைகளை நீரில் நனைத்துக் கொண்டு, ஆச்சி ஐயா என்று அழுதபடி அவள் ஆச்சியிடம் ஓடினாள். அப்பா அம்மாவை இழந்த சில நாட்களில் அப்பா மிகவும் நம்பிய இளங்கோ அங்கிள் அவருடைய கடன் பிரச்சினை காரணமாக ஊருக்கு போவதாகவும், அவளை அங்கே அவர்களுடன் அழைத்து போக முடியாததால் தன்னிடம் சில காலம் மட்டும் இங்கே இருக்க வேண்டும் என்று பரிதாபமாக கேட்டுக்கொண்டதன் விளைவாக அவள் இங்கே வர தயாரானாள். இங்கு வந்த பின்பும் யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது என்று இளங்கோ அங்கிள் அவளிடம் கனிவாக கேட்டுக்கொண்டதால் அவள் நினைத்தால் கூட யாரோடும் பேசிவிட முடியாதபடி தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டாள். சீக்கிரமா எங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு கொடு, நாங்க போய் காய போடணும் என்று ஒரு பெண் அவளை அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள். அவள் புதிது என்பதாலும் மற்ற பெண்களை விட அழகாக இருந்ததாலும் அவள் உடன் தங்கிய சிறுமிகளுக்கு இயல்பாகவே அவள் மீது ஒரு பொறாமை எழுந்தது. அதனால் அங்கே உள்ள சிறுமிகள் மிகவும் அனாயாசமாக அவளிடம் வேலை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் 8 மணிக்கு எழுந்து பள்ளிக்கு செல்பவள் இங்கு வந்த பிறகு 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்து படிக்கவும் வேண்டும். காரணம், இதே ஆசிரமத்திற்கு சொந்தமான பள்ளிக்குதான் அவள் சமீபத்தில் இளங்கோவால் மாற்றப்பட்டிருந்தாள். உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல குழந்தை என்று கண் கலங்கிய ஆச்சி மின்மினியை அணைத்துக் கொண்டாள். அதே நேரம் இளங்கோவும் அவன் மனைவி நளினியும் அங்கே வர நிலைமை கைமீறியதை இளங்கோ உணர்ந்து கொண்டான். இவங்க எப்படி எங்க என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஐயா காவல் நிலையத்திற்கு போன் செய்ய தொடங்கினார். ஐயா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க, என் வீட்டுக்காரர் தப்பு செஞ்சிட்டாருதான், அதுக்காக போலீஸ் எல்லாம் போயிடாதீங்க என்று இளங்கோ மனைவி நளினி அழுதாள். இளங்கோவும், ஐயா போலீஸ கூப்பிடாதீங்க ஐயா என்று கெஞ்சினான். நான் போலீஸுக்கு போக கூடாதுன்னா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க என்ற ஐயா அவர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்து கொண்டார்.
தயங்கியபடி இளங்கோ பேச ஆரம்பித்தான். மின்மினி அப்பா அம்மாக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்கய்யா. எப்பவோ ஒருக்க தனசேகரன் மட்டும் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாரு. தனசேகரனும் பிரேமாவும் லவ் மேரேஜ் பண்ணதால 2 பக்க சொந்தமும் போக்குவரத்து இல்ல. அதனால எங்களால அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேச முடியல. அதனால என்று சொல்லிக்கொண்டே தலை குனிந்தான் இளங்கோ. அதனால என்று அதட்டினார் ஐயா. ஆச்சியும் மின்மினியும் தூரமாய் நின்று இதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு நிறைய கடன் இருந்தது. வட்டி ஒழுங்கா கட்ட முடியாம அதுக்கு ஒரு வட்டி போட்டு கடன் தொகை பெருசாயிருச்சு. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்பதான் மின்மினி ஆக்சிடென்ட் விஷயம் நடந்துச்சு. சின்ன பொண்ணுன்னு நான் தான் கார்டியன்னு சொல்லி அவங்க வீட்டை இல்லீகலா விற்க ட்ரை பண்ணேன். அந்த அட்வான்ஸை வாங்கி என் கடனை அடைச்சேன். அந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் எடுத்துக்கிட்டேன். மின்மினி கூடவே இருந்தா இதெல்லாம் என்ன ஏதுன்னு பின்னாடி கேட்பா. அதனாலதான் அவளை இந்த அநாத ஆசிரமத்துல என்று சொன்னபடி மேலும் அவர் கண்களை சந்திக்க திராணி இல்லாமல் கீழே குனிந்து கொண்டான். ஐயாவிற்கு கோபம் தலைக்கேறியது. நீ உன் கடனை சரியான டைமுக்கு கட்டாம போனதுக்காக இந்த அப்பா அம்மா இல்லாத பொண்ண அநாத ஆசிரமத்துல தள்ளி இருக்கல்ல என்றபடி கோபமான ஐயா இளங்கோவின் கெஞ்சல்களை பொருட்படுத்தாமல் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். போலீஸ் இளங்கோவை அரெஸ்ட் செய்து அழைத்து போக இளங்கோவின் மனைவி அவன் கூடவே அழுது கொண்டே போனாள். ஆசிரம நிர்வாகிகள் இந்த விஷயங்களை சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருந்தனர். மின்மினியின் தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரில் அவளை ஆச்சி ஐயாவோடு செல்ல சம்மதித்தனர். ஐயாவும் ஆச்சியும் இம்முறையும் பயண திட்டத்தை மாற்றி அமைத்துவிட்டு மின்மினியோடு ஹோட்டலில் தங்கினார்கள். மின்மினிக்கு வேண்டிய ஆடைகளை வாங்கினார்கள். புத்தகத்தை வாங்கினார்கள். அந்த ஆசிரமம் சார்ந்த பள்ளிக்கு சென்று நிலைமையை எடுத்து சொல்லி அவளை நன்கு பார்த்து கொள்ள சொன்னார்கள். இதற்கிடையில் மின்மினியின் வீட்டை அபகரித்த குற்றத்திற்காக இளங்கோ கைது செய்யப்பட்டான். மின்மினியின் இன்சூரன்ஸ் பணத்தை இளங்கோவிடமிருந்து சட்ட ரீதியாக காவல்துறை உதவியுடன் திரும்ப பெற்றுக்கொண்ட ஐயா அதனை தன்னுடைய நிதி நிறுவனத்தின் கோவை கிளை மேனேஜரிடம் பேசி மின்மினியின் பெயரில் அங்கேயே டெபாசிட் செய்ய வைத்தார். மின்மினியின் வீட்டை வாங்கிய நபர்கள் வேறு வழியில்லாமல் வீட்டின் சாவியை காவல்துறையின் முன்னிலையில் ஐயாவிடம் கொடுத்தனர். டிரைவர் முத்து அங்குள்ள நபர்களிடம் பேசி அந்த வீட்டை சுத்தம் செய்ய ஆட்களை அழைத்து வந்தான். அரை நாளில் வீடு முழுக்க சுத்தமானது. அந்த கொடூரமான விபத்திற்கு பிறகு ஆச்சி ஐயாவுடன் மின்மினி தன்னுடைய வீட்டிற்கு முதல் முறையாக உள்ளே நுழைந்தாள். அது ஒரு சிறிய வீடு. 2 படுக்கையறைகள், முன்னேயும் பின்னேயும் தோட்டத்திற்கு இடம் விட்டு நடுவே வீடு கட்டப்பட்டிருந்தது. வீடு வெளியில் இருந்து பார்க்கையில் அடர் கிரே நிறத்தில் ஹைலைட்டான இடங்களில் மஞ்சள் நிறம் பூசப்பட்டிருந்தது. உள்ளுக்குள்ளே லாவெண்டர் நிறம் வீடெங்கும் நிறைந்திருந்தது. வீட்டை அலங்கரித்த எல்லா பொருட்களிலும் பர்பிள் அல்லது லாவெண்டரின் ஷேட் இருந்தது. சமையலறை முழுக்க லெமன் எல்லோ ஆட்சி செய்தது. ஒவ்வொரு கேபினட்களிலும் அதன் உள் வைக்கப்பட்ட பொருட்களிலும் லெமன் எல்லோ நிரம்பி வழிந்தது. எனக்கு பயமா இருக்காச்சி. அப்பா அம்மா இல்லாம, கண்மணி இல்லாம இப்ப நான் மட்டும் இங்க வந்திருக்கேன். ஏன் ஆச்சி, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? நான் மட்டும் என்ன தப்பு பண்ண என்று கேட்டபடி மின்மினி ஆச்சியின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. ஐயா புரிந்து கொண்டு ஆச்சியை பார்க்க ஆச்சி அவளை மெல்ல அணைத்தபடி உள்ளே கூட்டி போனார். அப்பா அம்மாவின் அறை வெறிச்சோடி இருந்ததை பார்த்ததும் மின்மினிக்கு அழுகை வந்தது. அவள் அப்பா என்ஜினியர் என்பதை தாண்டி ஒரு கவிஞரும் ஓவியரும் கூட. வீட்டின் முக்கிய இடங்களில் அவரே வரைந்த ஓவியங்கள் இருந்தன. அவற்றை தடவியபடி அப்பா லவ் யூப்பா என்றபடி விசும்பிக் கொண்டே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். மின்மினி கண்மணி இருவரும் தனசேகரன் பிரேமா தம்பதிகளுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். முதலில் கண்மணி பிறக்க 10 நிமிட இடைவெளியில் இவள் பிறந்தாள். இருவரும் இரட்டையர்கள் என்றாலும் இருவருக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பிரேமா மலையாளி என்பதால் பிரேமாவின் சந்தன நிறம் மின்மினிக்கு வந்தது. கண்மணி அப்பாவை போல கொஞ்சம் நிறம் குறைந்தவள். மின்மினி பட்டாசாய் வெடிப்பவள். கண்மணி வாய்த்திரவா ஊமை. மின்மினிக்கு துருதுருப்பு அதிகம். கண்மணி நிதானமாயிருப்பவள். மின்மினி பயம் அறியாதவள். கண்மணிக்கு எல்லாவற்றிலும் யாரோ ஒருவர் துணை வேண்டும். கண்மணி அம்மாவோடு ஒட்டிக்கொள்ள
மின்மினி அப்பா பெண்ணானாள். அப்பாவின் வளர்ப்பில் எதையும் உன்னிப்பாக கவனிக்கும் அறிவும் சேர்ந்தே வளர்ந்தது. அப்பா அவளை நடன வகுப்பில் சேர்த்தார். அப்பாவின் கவிதைகளை வாசிக்க பழக்கினார். அப்பாவோடு சேர்ந்து வார பத்திரிகைகளை வாசிக்க ஆரம்பித்தாள். அப்பாவும் பெண்ணுமாக சினிமாவுக்கும் போவார்கள். மின்மினிக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாதான் வேண்டும். இன்றைக்கு அதே அப்பா அவர் உடல் கூட யார் கையுக்கும் கிடைக்காமல் சட்டென காற்றில் கரைந்து போயிருக்கிறார். அம்மாவும் கண்மணியும் இங்கே வாழ்ந்தது போலவே அங்கேயும் ஒன்றாகவே போயிருக்கிறார்கள். நான் மட்டும் யோசிக்க யோசிக்க மின்மினிக்கு தலை சுற்றியது. கட்டுப்பாட்டை தாண்டி கதறி அழ ஆரம்பித்தாள். அப்பாவின் ஓவியங்களை தடவினாள். அம்மாவின் தடயங்களை சமையலறையில் தேடினாள். கண்மணியின் ஆடைகளை கட்டிக்கொண்டு அழுதாள். ஆச்சியும் ஐயாவும் இதையெல்லாம் காண முடியாமல் அவளை தேற்றும் வழி தெரியாமல் திகைத்து போயினர். தன்னுடைய எல்லா பிரயத்தனங்களும் தோற்றுப்போன பின் இனி அவர்கள் வரவே முடியாது என்கிற யதார்த்தம் தாக்க அழுது முடிந்த சோர்வுடன் ஆச்சியின் மடியில் படுத்துக் கொண்டாள் மின்மினி. அப்போது, என்ன பெத்தவளே, இத்தனை நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு நான் இந்த நிலைமையிலையா வரணும் என்றபடியே மத்திம வயதுடைய ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். தலை தூக்கக்கூட திராணியற்று ஆச்சி மடியில் இருந்த மின்மினி அந்த பெண்ணின் குரல் கேட்டதும், சுந்தரி அக்கா, பாத்தீங்களாக்கா, அப்பா அம்மா கண்மணி எல்லாரும் என்ன வேணும்னே விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. அம்மா கண்மணியை கூப்பிட்டுக்கிட்ட மாதிரி அப்பா ஏன்கா என்ன கூப்பிடல? இப்ப நான் என்னக்கா செய்வேன்? அப்பா இல்லாம எப்படிக்கா இருப்பேன்? தொடர்ந்து கதறினாள். சுந்தரி மின்மினி வீட்டில் பல வருடமாக வேலை செய்பவள். ஒரு விபத்தில் கணவனை பறிகொடுத்தவள். ஒரே பெண் வித்யாவை வைராக்கியமாக படிக்க வைத்தவள். மின்மினி அழுகையில் ஆச்சியும் அழுதார். ஐயா வெளியே போனார். முத்து ஐயாவோடு சேர்ந்து வெளியேறினான். கொஞ்ச நேரம் கழித்து ஐயா வந்து பார்த்தபோது மின்மினி கொஞ்சம் அழுகையில் இருந்து வெளியே வந்திருந்தாள். அப்பாவின் படுக்கையறையில் சுருண்டு போய் படுத்திருந்தாள். ஆச்சியும் சுந்தரியும் சமையலறையில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஐயா ஆச்சியை அழைத்தார். மீனா, நம்ம கிளம்பலாம். மின்மினியே கூட கூப்பிட்டுக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு மீதிய ஊருக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம் என்றார். இதை கேட்ட மின்மினிக்கு பதற்றம் வந்தது. சுருண்டு போயிருந்தவள் எழுந்தாள். ஐயா. சோஃபாவில் அமர்ந்திருந்த ஐயாவை பலவீனமாக அழைத்தாள். நான் இங்கே இருந்துறேனே, பிளீஸ். எனக்கு இந்த உலகத்துல இனி மிச்சம் இருக்கிறது என் அப்பா அம்மா கண்மணி. இவங்க கூட நான் வாழ்ந்த மெமரிஸ் மட்டும்தான். எனக்கு அப்பா அம்மா கண்மணி இவங்களோட மெமரிஸாவது வேணும். நான் வேற எங்காவது போனா அவங்க கூட வாழ்ந்த நிமிஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவேணும்னு தோணுது என்று கண்ணீரோடு சொன்னாள். இதை கேட்ட ஆச்சி உடனே, ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்றாள். சமையல் அறைக்கு சென்ற ஐயாவிடம், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் மின்மினிட்ட பேசின. கூட வரமாட்டேன்னு ரொம்பவே அழறா. அவ வீட்டை பார்த்தப்புறம் இங்கிருந்து போக மாட்டேன்றா. ஏற்கனவே அவ நிறைய மன அதிர்ச்சிகளை சந்திச்சிருக்கா. சின்ன பொண்ணு. இதுக்கு மேலேயும் அவளை இப்போதைக்கு மன ரீதியா நம்ம தொந்தரவு செய்ய வேணாம். தவிர அவ படிப்பு கெட்டக்கூடாது. இனிமே அவ படிப்பு தான் அவளை காப்பாத்தணும். அதனால மின்மினி இங்கே இருக்கட்டும். கூடவே சுந்தரி இருக்கேன்னு சொல்றா. சுந்தரி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாளாம். பாப்பாக்காக இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்றா. நம்ம முத்து இந்த ஊரு தானே, கொஞ்சம் அடிக்கடி வந்து பாத்துக்க சொல்வோம். இப்போதைக்கு மின்மினி மனசுல ரணம் ஆறணும். அதுதான் முதல்ல முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நாம என்ன முடிவு வேணும்னாலும் எடுக்கலாம் என்றாள் ஆச்சி. ஆச்சி சொல்வதும் உண்மைதான். ஐயாவிற்கு அது புரிந்திருந்தாலும் வெளியூர்வாசிகளான அவர்கள் எப்படி யாரை நம்பி இந்த சின்ன பெண்ணை விட்டு போவது? சுந்தரியின் கண்ணீர் அவள் வேலை செய்த வீட்டிற்கு விசுவாசமானவள் என்று சொல்கிறது. இந்த தெருவே மின்மினி மீது கண்ணீரை சொரிகிறது. இப்போதைக்கு மின்மினியின் மனம் கொஞ்சம் அதன் காயத்தை ஆற்றிக்கொள்ளட்டும். அதன் பின்பு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். ஆச்சி சொல்வதை ஆமோதிப்பது போல தலையசைத்தார் ஐயா. ஒரு கேள்விக்குறியோடு சுந்தரி சொல்வதன் உண்மைத்தன்மையை பற்றி யோசித்தபடியே சுந்தரியை பார்த்தார் ஐயா. அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சுந்தரி, ஐயா, இந்த குடும்பத்தை நான் பல வருஷமா பார்த்திருக்கேன். அத்தனை சந்தோஷமான குடும்பம்.
மின்மினி அப்பா கடிஞ்சு பேசி நான் கேட்டதே இல்ல. அம்மாவும் அப்படித்தான். கண்மணி இருக்கிற இடமே தெரியாது. அப்படி சத்தமில்லாம வாழ்ந்த குடும்பத்துல இன்னைக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சேன்னு நினைக்கிறப்ப சுந்தரி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். பின் சுதாரித்தவள், இந்த பொண்ணு 1 மாசமா அநாத ஆசிரமத்துல படாத பாடுபட்டிருக்கும் போலையா. நானும் தனி ஆளுதான். கிட்டத்தட்ட பாப்பா நிலைமைதான் எனக்கும். என் வீட்டுக்காரர் போனப்புறம் ஆசையா பேசி தீக்க யாரும் இல்ல. பாப்பாக்கும் என் பொண்ணுக்கும் 3 வருஷம்தான் வித்தியாசம். எனக்கு 2வது பொண்ணா நினைச்சுக்கிடுதேன். நான் பாப்பாவை பாத்துக்கிறேன்யா. வேணுங்கிறத செஞ்சு போட்டு பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். பாப்பாவோட மனசுல இருக்கிற துக்கமெல்லாம் குறையட்டும். அது வரைக்கும் நான் கூடவே இருக்கேன் என்றாள். ஆச்சியும் ஐயாவும் முத்துவை அழைத்து ஏதோ சொன்னார்கள். முத்து வெளியேறினான். ஐயா தன்னுடைய பையில் இருந்து சில பணத்தாள்களை எடுத்து சுந்தரியிடம் தந்தார். அதில் வீட்டிற்கு வேண்டியதை வாங்க சொல்லிவிட்டு நிற்கவே முடியாமல் சோஃபாவில் அமர்ந்திருந்த மின்மினியின் அருகில் சென்றார் ஆச்சி. சுந்தரி தேவையானவைகளை வாங்கி வர கடைக்கு போனாள். அவர்கள் அன்றிரவு அங்கேயே உறங்கினார்கள். இடையிடையே தெருமக்கள் ஒவ்வொருவராக வந்து துக்கம் கேட்டுவிட்டு சென்றனர். அடுத்த நாள் காலையில் முத்து தயாராய் வந்திருந்தான். கையில் ஒரு சிறு நோட்டை ஐயாவின் கையில் கொடுத்தான். தெருவில் இருக்கிற எல்லார் நம்பரும் இதுல இருக்குதுங்க ஐயா. எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்பரை கூட கேட்டு வாங்கிட்டேங்க ஐயா என்றான். ஐயா திருப்தியானார். மின்மினியிடம் படிப்பு சார்ந்த விஷயங்களை சொல்லிவிட்டு சுந்தரியிடம் கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ஐயாவும் ஆச்சியும் அங்கிருந்து வெளியேறினார்கள். அதன்பின் ஆச்சியும் ஐயாவும் மாதம் ஒருமுறை மின்மினியை பார்க்க வந்து விடுவார்கள். மின்மினி பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரியிலும் சேர்த்தார்கள். ஆச்சியையும் ஐயாவையும் அந்த தெரு முழுக்க அவர்களுடைய அண்டை வீட்டார் போலவே பார்த்து கொண்டார்கள். காரணம், அவர்கள் எல்லோருடனும் அடிக்கடி பேசி மின்மினியின் பாதுகாப்பை அடிக்கொரு முறை ஆச்சி சரிபார்த்தபடியே இருந்தார். 5 வருடங்களுக்கு பின்னர் நடந்தவைகளை யோசித்தபடியே பயணித்துக் கொண்டிருந்த அழகு மீனாள் ஆச்சி சரிந்திருந்த தன் உடலை நிமிர்த்தியபடி அமர்ந்தார். அவருடைய கார் கோவைக்குள் நுழைந்தது. கோவைக்கு உரிய வழக்கமான 80களின் பாடலோடு அதிகாலை 5 மணிக்கு கோவையில் பேருந்துகள் இயங்க ஆரம்பித்திருந்தன. பூக்கள் அடர்ந்த மரங்கள் மீது லேசாக பனி போர்த்து இருந்த சாலைகள் கோவையை மேலும் அழகாக மாற்றியிருந்தன. அன்றைய அதிகாலை வழக்கத்திற்கு மாறாக மிக பொலிவாக இருந்தது. ஆரஞ்சு நிற கதிரவன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை கோவையின் மீது வெகு பிரியத்துடன் தூவ அடிவானத்தில் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். 21 வயதேயான மின்மினி இது எதையும் கவனிக்காமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். சில வருடங்களாகவே தலையணையின் உதவிகளுடன் அவள் தூங்க பழகியிருந்தாள். நட்சத்திரங்கள் நிறைந்த அவள் படுக்கை விரிப்பின் பர்பிள் நிறத்திற்கு கூடுதல் அழகு சேர்க்குமாறு தன்னுடைய மஞ்சள் நிற ஆடையுடன் ஒரு முழு நிலவை போல உறங்கிக் கொண்டிருந்தாள். வயதிற்கே உரிய அழகும் சந்தன நிறமும் பின்னப்படாமல் விடப்பட்ட கூந்தலும் அவள் பேரழகி என்பதை நிமிடத்திற்கு ஒருமுறை நிரூபித்துக் கொண்டிருந்தன. அவள் வசித்த அந்த வீட்டில் அவளைத் தவிர யாரும் இல்லை. வெளியே வானம் இன்னமும் இருள் பூசி கிடந்தது. ஏதோ சத்தம் கேட்டு மூடியிருந்த அவளது பெரிய இமைகளுக்குள் கருவழிகள் அங்குமிங்குமாக உருண்டது. அடர்த்தியான புருவங்களை சுருக்கியபடி அணைத்துக் கொண்டிருந்த தலையணையை இன்னும் இறுக்கிக் கொண்டு லேசாய் அசைந்தாள். யாரு என்று சினுங்கிக் கொண்டே புரண்டு படுத்தாள். அப்போது பின்பக்க கதவினை யாரோ பலமாக உடைப்பது போல சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு விழிப்பு வந்த மின்மினி லைட்டை தேடி சுவிட்சை ஆன் செய்ய கரண்ட் நின்று போயிருந்தது தெரிந்தது. ஏன் கரண்ட் போயிருக்கு? பயமா இருக்கே என்று நினைத்த மின்மினியின் இதயம் பதட்டத்தில் படபடக்க ஆரம்பித்தது. மின்மினி கூர்ந்து சத்தம் வந்த திசையை நோக்கினாள். சீரான இடைவெளியில் கதவை திறப்பதற்கான முயற்சியில் பின்பக்க கதவை பலமாக இடித்துக் கொண்டிருந்த விதம் அவளை கலவரம் செய்தது. வந்தவன் திருடனாக இருந்தால் வீட்டில் உள்ளதை எடுத்துக்கொண்டு போகட்டும், நாம் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தபடி வேகமாய் ஓடி முன்பக்க கதவிற்கு அருகே நின்றாள். கதவை திறந்து வெளியே ஓடிவிட நினைக்கையில் அன்றைக்கு பார்த்து அந்த வீதி எங்கும் ஆள் அரவம் இல்லாமல் வெறிச்சோடி இருந்ததை கவனித்தாள். என்னவென்று யோசிப்பதற்குள் பின்பக்க கதவு திறந்து 6 அடி உயரத்தில் ஒருவன் உள்ளே வந்தான்.
அவன் தோற்றம் அந்த இருளிலும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. 6 அடி உயரம், கட்டுமஸ்தான தேகம், கருமையான நிறம், கூர்மையான கண்கள். அவன் வீட்டில் எதையும் தேடவில்லை. நேராக அவளை நோக்கித்தான் அவன் வந்து கொண்டிருந்தான். அந்த கண்கள் அவளையே பார்த்தபடி நெருங்கி வந்தன. அவன் நெருங்குவதை உணர்ந்ததும் அங்கிருந்து உடனடியாக வெளியேற நினைத்தாள். அதற்குள் அவன் அவளை தாவி பிடித்தான். அவன் பிடிக்குள் முழுமையாக அகப்பட்டுக் கொண்ட மின்மினி, இல்ல இல்ல வேணாம், பிளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத, பிளீஸ் விட்டுரு, நான் போயிடுறேன், யாராவது என்ன காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே அவனிடமிருந்து திமிரி வெளியேற முயற்சித்தாள். அவள் முயற்சிகள் தோற்றுப்போக அவன் வலிமையான கரங்களுக்குள் சிக்கிய சிறு பூவானாள் மின்மினி. வந்தது யார்? இனி மின்மினிக்கு என்ன? பாகம் 3. என்ன விட்டுரு பிளீஸ். ஒரு ஊமையின் அலறலாய் அவள் குரல் யாருக்கும் கேட்காமல் போக கடுமையான முயற்சிக்கு பின்னர் சட்டென திடுக்கிட்டு விழித்துக் கொண்டாள் மின்மினி. இது கனவா? ஒரு வழியாய் கனவிலிருந்து வெளிவந்த நிம்மதி இருந்தது. இன்னமும் கனவின் உணர்வுகள் இதயத்தில் ஒரு படபடப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் தலையணையை இறுக்கிக் கொண்ட மின்மினி நீண்ட மூச்சை வெளியேற்றியபடி கண்களை மூடி கிடந்தாள். மூடிய கண்களில் மீண்டும் அவன் முகம் வர பயந்து போய் அவசரமாய் எழுந்து உட்கார்ந்து உள்ளங்கைகளை பார்த்து கொண்டாள். இதென்ன இப்படி ஒரு கனவு? பல் தேய்த்து கொண்டே யோசித்தவள், ஏற்கனவே பயமா இருக்கு, எக்ஸாம் ரிசல்ட் வேற நினைச்ச மாதிரி வருமா இல்லையான்னு தெரியல, இதுல இன்னைக்குன்னு பார்த்து இந்த பயங்கரமான கனவு வேற, ஒருவேளை நாம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவோமோ? கண்ணாடியில் தன் முகம் பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். காலிங் பெல் தொடர்ந்து கதற, வர என்றபடியே சுந்தரி சென்று கதவை திறந்தார். வெளியே மினியின் தோழி ஸ்ருதி நின்று கொண்டிருந்தாள். ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா என்று முகமெல்லாம் சூரியன் போல பிரகாசிக்க சிரித்தபடி ஸ்வீட் பாக்ஸை நீட்டினாள் ஸ்ருதி. சுந்தரிக்கும் ஸ்ருதியின் சந்தோஷம் தொற்றிக் கொண்டது. என்னடா விசேஷம்? மினி என்கிட்ட எதுனாலும் சொல்லிடுவாளே, இத பத்தி எதுவுமே சொல்லலையே. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க, அப்புறம் தான் சொல்லுவேன் என்றபடி உள்ளே நுழைந்தாள் ஸ்ருதி. மினி எங்கக்கா என்று கேட்டாள். அவ இப்பதான் எழுந்திருச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா, ரூம்ல தான் இருப்பா. காலேஜ் ரிசல்ட் வந்துருச்சுக்கா, மினி பாஸ் ஆயிட்டா என்றபடியே மகிழ்ச்சியில் துருதுருத்தாள் ஸ்ருதி. மினி பாஸ் ஆகிட்டாளா? என்னமோ ஃபெயில் ஆயிருவேன், சரியா பரீட்சை எழுதலன்னு பயந்துகிட்டு இருந்தாளே, பாவம் அவ. உடனே ஓடு, போய் அவகிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லு என்று சுந்தரி சொல்ல, அதுக்கு தக்க வந்திருக்கேன் என்றபடி நகர்ந்தவளிடம், ஆமா ஸ்ருதி குட்டி, நீ பாஸா இல்ல ஃபெயிலா என்று சுந்தரி கேட்க, எப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு வழியா நானும் பாஸ் ஆயிட்டேங்கா என்று பதில் சொன்னபடி மினி அறையை நோக்கி விரைந்தாள் ஸ்ருதி. ஸ்ருதி மினியை தேடி அறைக்குள் போக அங்கு மினி இல்லாததைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தாள். அதே நேரம் மினி பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். குளித்து முடித்த புத்துணர்வு அவள் முகத்தில் மினுமினுத்தது. அவளது சந்தன நிறம் அவள் அணிந்திருந்த வெண்ணிற டிசைனர் சல்வாரை படு சாதாரண ஆடையாக மாற்றிக் கொண்டிருந்தது. தலையை துவட்டியபடி வெளியேறிக் கொண்டிருந்தவள் ஸ்ருதியை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள். ஹேய் ஸ்ருதி, நான் பாஸ் ஆயிட்டேன்டி, என்னால நம்பவே முடியல என்று ஸ்ருதியை கட்டிக்கொண்டாள் மினி. நீ பாஸ் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? ஸ்ருதி காற்று போன பலூனாய் தான் ஏமாற்றம் அடைந்ததை வெளிக்காட்டியபடியே கேட்டாள். தன்னிடம் உள்ள ஸ்வீட் பாக்ஸை பின்பக்கம் மறைத்தபடி, நீ டான்ஸ்ல பிஸியா இருந்த, இன்னைக்கு ரிசல்ட்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உனக்கு யார் சொன்னது? கண்களை உருட்டியபடியே கேட்ட ஸ்ருதிக்கு, காலங்காத்தால பிரஷ் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வந்தேன், அப்போ பிரணீதா எனக்கு கால் பண்ணாடி என்று முகமெல்லாம் புன்னகைக்க சொன்னாள் மினி. ச்சே, இந்த பிரணீதா எப்பவுமே இப்படிதான், எதையும் ரகசியமா சர்ப்ரைஸா சொல்லவே விட மாட்டா. நீ பாஸ் ஆயிட்டேங்கிற விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லதான் இவ்ளோ காலங்காத்தால குளிக்காம கூட உன்னை பார்க்க ஓடி வந்தேன். இந்த பிரணீதா கழுதோ என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டா என்றபடி வாடிய முகத்துடன் தலை குனிந்தாள் ஸ்ருதி. ஓய், ரொம்ப ஃபீல் பண்ணாத, எப்படியும் நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருப்ப, நல்ல வேளை நான் பாஸ் ஆகுது அண்ணனே, இல்லனா ஆச்சி முகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பேன்னு தெரியல. இப்போ ஆச்சி நான் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கேன்னு நம்பிடுவாங்க என்றாள் மினி. அது என்னவோ உண்மைதாண்டி, நீ என்னைக்கு படிச்சிருக்க என்றபடி சிரித்தாள் ஸ்ருதி. காலேஜுக்கு எதுக்கு வந்தமோ அதை சரியா செஞ்சது நீ மட்டும் தாண்டி என்றபடி ஸ்ருதியின் தோளை தட்டி கொடுத்தாள் மினி. சும்மா இரு, யாத்திரத்தை கிளப்பாத, ஃபர்ஸ்ட் வந்தது நான் இல்ல,
அந்த கௌதம் தான், நான் செகண்ட் தான் என்றபடி அழுத்து கொண்டாள் ஸ்ருதி. ஓ சரிங்க மேடம், நீயாவது செகண்ட் பிளேஸ், நல்லா டாப் 10க்குள்ள கூட வர முடியாது, கனவுல கூட அந்த இடத்தை எட்டி பார்க்க மாட்டேன் என்று கூறியபடி சிரித்த மினிக்கு காலையில் தான் கனவில் கண்ட அந்த முகம் நினைவுக்கு வந்தது. தலையை உலுக்கி அந்த கனவின் நினைவிலிருந்து வெளியே வந்த மினி, சரி ஸ்ருதி, பேசிக்கிட்டே இருந்த லேட் ஆயிடும், கிளம்பு, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பரிதாப நிலையில இருந்த என்ன பாஸ் பண்ண வச்ச கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துருவோம் என்றாள். என்னது, நீ படிச்சு எழுதினதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸா? 1000 பெரியார் வந்தாலும் என்று ஆரம்பித்தவளின் வாயை அடைத்த மினி, சும்மா காப்பி பேஸ்ட் டயலாக் பேசாத, போயிட்டு முதல்ல கபோர்ட்ல உள்ள ட்ரெஸ்ல எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு போய் குளி, நாம இப்போ கோவிலுக்கு போறோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் மினி. சரிடி என் மாமியார, கொஞ்சம் வெயிட் பண்ண, 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுற என்றபடி கபோர்டில் இருக்கும் ஆடைகளை நோக்கி நகர்ந்தாள் ஸ்ருதி. அதே நேரம் சுந்தரி அக்கா, மினிக்கண்ணு இங்க கொஞ்சம் வாசாமே என்றார். இதோ வரேன்கா என்றபடி மினி அறையில் இருந்து வெளியேறினாள். என்னக்கா என்றபடி வந்து நின்றவளின் அழகை பார்த்து நெட்டி முறித்த சுந்தரி, உனக்கும் ஸ்ருதிக்கும் இட்லி சாம்பார் பண்ணி வச்சிருக்க, பிள்ளைங்க 2 பேரும் பாஸ் பண்ணிருக்கீங்க, அதனால இன்னைக்கு உனக்கு பிடிச்ச கீ ரைஸும் பன்னீர் மஞ்சூரியனும் பண்ணி ஜமாய்ச்சிடலாம். நான் போய் வேணுங்கிறத வாங்கியாரேன், அப்படியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் முடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க வீட்டுல பத்திரமா இருந்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றார். மினியும் சந்தோஷமாய் தலையாட்டினாள். சரிக்கா, நானும் ஸ்ருதியும் கோவிலுக்கு போலான்னு இருந்தோம், சாயந்தரம் போய்க்கிறோம் என்றாள். சுந்தரி வெளியேறிய சில நொடிகளில் ஸ்ருதி குளித்துவிட்டு வெளியே வந்தாள். கட்டிலில் சாவதானமாக போன் பார்த்து கொண்டிருந்த மினியிடம், நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டேன், சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போகணும் என்றாள். மினி, இப்பதான் உன் அம்மாட்ட பேசிட்டு வச்சேன், சுந்தரிக்கா வெளியே போயிருக்காங்க, நாம சாயங்காலம் தான் கோயிலுக்கு போறோம், அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற என்றாள். இடுப்பில் கை வைத்து மினியை முறைத்த ஸ்ருதி, அப்புறம் என்ன டேஷுக்கு தேவையே இல்லாம இப்ப என்ன குளிக்க சொன்ன என்று சினுங்கினாள். சரி, இப்போ சாப்பிடலான்னு இருக்கேன், உனக்கு எப்படி, சாப்பிடுற ஐடியா இருக்கா இல்லையா என்று மினி கேட்டாள். அது ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவையான விஷயம்தான், வா போலாம் என்றபடி இருவரும் சாப்பிட சென்றனர். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே மினிக்கு பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. எப்படியாவது இந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் ஜெயிச்சிட்டா நான் கூட சாய்பாபாக்கு லட்டு கொண்டு போய் கொடுப்பேன் என்றாள். டான்ஸ்ல உன்ன ஜெயிக்க யார் இருக்கா, ரொம்ப டென்ஷன் ஏத்திக்காத, பிரியா விடு என்று ஸ்ருதி மின்மினியிடம். சரிடி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டா, சாயங்காலம் கோயில் போறப்ப வரேன் என்றாள். இவ்வளவு பெரிய வீட்டுல என்ன தனியா விட்டுட்டு போறியா? முகத்தை பரிதாபமாக வைத்துக்கொண்டு மினி கேட்க, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது டியர், நீ பக்கா ஃப்ராடு, கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த டிராமா எல்லாம் போட்ட நான் கேட்க மாட்டேன், வேணும்னா நீ டான்ஸ் பண்ணு, அத பாக்குறேன் என்று மினியின் நடனத்தை பார்க்கும் ஆவலுடன் ஸ்ருதி கேட்டாள். இல்லடி, நேத்து முழுக்க ரிஹர்சல், காலெல்லாம் வலிக்குது, நாளைக்கு வரைக்கும் ரெஸ்ட் வேணும், இப்ப என்னால ஆடவே முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றாள். பேசிக் கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் அழைத்தது. சுந்தரி அக்கா வந்துட்டாங்க போல என்றபடி கதவை திறந்தாள் மினி. கதவை திறந்தவளுக்கு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது. வெளியே அழகு மீனாள் ஆச்சி நின்று கொண்டிருந்தார். அழகு மீனாள் ஆச்சி கொஞ்சம் அயற்சியா இருப்பது போல தோற்றமளித்தார். தொடர் பயணத்தால் அவர் ஆடைகள் கசங்கி இருந்தன. தலை கலைந்து இறங்கும்போது அவசரமாக சரி செய்யப்பட்டிருந்தது. சற்றை தளர்வான புன்னகையுடன் மின்மினியை நோக்கி கைகளை அகல விரித்தார். ஆச்சி என்றபடி வேகமாய் ஓடிப்போய் ஆச்சியை கட்டிக்கொண்டாள். அதன்பின் ஆச்சியை உள்ளே அழைத்து போனாள். ஏ ஸ்ருதி, இங்க வா, இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் டே போல, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. சோஃபாவில் அமர்ந்த அழகு மீனாள் ஆச்சிக்கு தண்ணீர் எடுத்து வந்து தந்தாள் மின்மினி. வெளியே வந்த ஸ்ருதி ஆச்சியை பார்த்து வணங்கினாள். என்ன ஆச்சி, சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸ் பண்றீங்க என்றபடி ஆச்சி அருகே அமர்ந்து கொண்டாள். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஸ்ருதி என்றபடி ஆச்சி அவள் தலையை தடவ, ஸ்ருதியோ எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா நீங்க தான் 3 மாசமா இந்த பக்கமே வரல, மினி பர்த்டே அன்னைக்கு பார்த்தது என்றாள். மின்மினியிடம் திரும்பி, நோட் பண்ணி பழி வாங்கிக்கடி என்று கண் சுமிட்டினாள். ஆமாமா, நானும் கோவமா தான் இருக்கேன், என்னை வந்து பார்க்க இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சதா
என்றாள் மின்மினி. 2 பேரின் பேச்சை கேட்டு சிரித்த அழகு மீனாள், இனிமேட்டு அந்த மாதிரி எதுக்குமே உங்களை கோபப்பட வச்சிட வேண்டான்னுதான் நான் ஒரு ஐடியா பண்ணி இங்க வந்திருக்கேன் என்றாள். அது என்ன ஐடியா ஆச்சி என்று ஆசையுடன் ஸ்ருதி கேட்க, நீயே சொல்லு பாப்போம் என்றாள் அழகு மீனாள் ஆச்சி. அதன் பின் சுற்றும் முற்றும் பார்த்த மீனாள், எங்க சுந்தரிய காணோம் என்று கேட்டாள். அதே நேரம் சுந்தரி வீட்டிற்குள் காய்கறிகளுடன் நுழைந்தாள். ஆச்சியை பார்த்து அவள் கண்கள் விரிந்தன. எப்போதும் ஆச்சி சொல்லாமல் வந்ததே இல்லை, இப்போது எப்படி என்று குழம்பியபடியே அருகில் வந்து ஆச்சியை வணங்கினாள். எப்போ வந்தீங்க ஆச்சிமா என்கிற சுந்தரியின் கேள்விக்கு, இப்பதான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் என்று பதில் சொன்ன ஆச்சியின் அருகில் கீழே அமர்ந்து கொண்டாள் சுந்தரி. எப்படி இருக்க சுந்தரி, வித்யா நல்லா இருக்காளா என்றார் மீனா. அவளை பார்த்துட்டு தான் வரமா, நல்லா இருக்கா என்றாள் சுந்தரி. சரிம்மா, நான் போய் உங்க ரூமை சுத்தம் பண்றேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க என்றபடியே எழுந்தாள் சுந்தரி. இல்ல சுந்தரி, என் ரூமை நீ ரெடி பண்ண வேணாம், அதுக்கு பதிலா மின்மினியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணு என்று கூறிய ஆச்சியை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் மின்மினி. ஆச்சி, நான் எங்க போகணும், எதுக்கு பேக் பண்ண சொல்றீங்க என்று கேட்டாள். நீதான நான் உன்னை பார்க்க வர்றதே இல்லைன்னு கோச்சுக்கிட்ட, என்னால சென்னைக்கும் கோவைக்கும் நடுவுல ஓடி ஆட முடியல. ஆச்சிக்கும் ஐயாக்கும் வயசாயிருச்சுல்ல கண்ணு, அங்க பிசினஸ் பார்த்து அங்க உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணிட்டே இங்க கரெக்டா மாசம் மாசம் வரவே முடியாம போயிருது. அதுதான் உன்னைய கையோட கூப்பிட்டு போயிடலான்னு தான் சொல்லாம கிளம்பி வந்தேன் என்கிற மீனாள் ஆச்சியை பார்த்த ஸ்ருதி, ஆச்சி என்ன சொல்றீங்க, என்கிட்ட மினிய நீங்க எப்படி கூப்பிட்டு போக முடியும், அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன் என்றாள். மினியும் ஆச்சியிடம், இப்போதான் யூஜி ரிசல்ட் வந்திருக்காச்சிமா, இனி நான் பிஜி படிக்கணும், அங்க சென்னையிலெல்லாம் எனக்கு எப்படி பழக்கமாகும் என்று கேட்டாள். உன்னை முன்கூட்டியே கூப்பிட்டு போலான்னு தான் நானும் ஐயாவும் நினைச்சோம். ஆனா அப்ப நீ 12ஆப்பு படிச்சிட்டு இருந்த, அதனால உன் விருப்பப்படி இங்கேயே உன்னை உன் வீட்டுல விட்டுட்டு சுந்தரிய பாத்துக்க ஏற்பாடு பண்ணிட்டு போனோம். பின் ஏதோ நினைத்து கொண்டவராக பேச்சை மாற்றியவர், நீ சென்னையில படிக்கிறத பத்தியெல்லாம் கவலைப்படாத, ஐயாக்கு நிறைய பேர பழக்கம் இருக்கு, நீ கேட்கிற இடத்துல படிக்கலாம். ஆச்சிக்கும் ஐயாக்கும் முன்ன போல உடம்பு பலம் இல்லடா கண்ணு, அடிக்கடி சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்துட்டு போக முடியல, அதான் உன்னை அங்க கூப்பிட்டு போயிடலான்னு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நாள் இருப்போமோ தெரியல. மினிக்கு ஆச்சியின் பேச்சை கேட்டு அழுகை வந்தது. ஆச்சி, அப்படியெல்லாம் பேசாதீங்க, ஐயாக்கு உங்களுக்கும் ஒன்னும் ஆகாது, நான் உங்களை பாத்துக்கிறேன் என்றாள். அப்படின்னா இங்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே என் கூட கிளம்பு சாமி என்றாள் அழகு மீனாள். சரி என்று தலையசைத்த மின்மினியை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. சுந்தரி, பாப்பா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நாங்க இன்னைக்கே கிளம்புறோம் என்றபடி சோஃபாவில் லேசாக சாய்ந்தாள் அழகு மீனாள். தன்னுடைய உடைகளை பேக் செய்ய அறை நோக்கி போய்க் கொண்டிருந்த மின்மினியை ஸ்ருதியின் குரல் அசைத்தது. என்னடி பண்ணிட்டு இருக்க, ஆச்சிக்கிட்ட எதுக்கடி இப்ப சரின்னு சொன்ன, உன் டான்ஸ் காம்படிஷன் பத்தி மறந்து போயிட்டியா, அது இனி என்ன ஆகும் நீ யோசிச்சியா? பல்லை கடித்தபடி ஆச்சிக்கு தெரியாமல் மினியிடம் உரையாடிய ஸ்ருதியை பார்த்து, அது பத்தி எனக்கு ஐடியா இல்லடி, நான் சரின்னு சொன்ன உடனே ஆச்சி முகம் எவ்வளவு சந்தோஷமாச்சு பாத்தியா, எனக்கு அதான் முக்கியம், என்னால் அவங்கள திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்த முடியல என்றாள். நீ எவ்வளோ நல்லவ, உன்னை விட்டுட்டு எப்படிடி இருக்க போற என்று கண்கள் கலங்க ஸ்ருதி சொல்லும் போது அழகு மீனாள் பின்னாலிருந்து அவர்கள் இருவரையும் ஒரு சேர அணைத்து கொண்டார். எனக்கு புரியுது ஸ்ருதி கண்ணு, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க வரோம், நீ எப்ப வேணா சென்னைக்கு வா, உங்களை பிரிக்க எனக்கும் மனசுலதான் கண்ணு, ஆனா வேற வழி இல்ல, இப்போ மின்மினிய எங்க கூட கூப்பிட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு என்றார். பேக் செய்து வெளியேறும்போது மின்மினிக்கு அழுகை வந்தது. ஆச்சிக்காக அடக்கிக் கொண்டாள். அந்த வீடு அவளுக்கு நிறைய நினைவுகளை பரிசளித்த வீடு. சுந்தரி அக்காவும் அழ ஆரம்பிக்க இருவரையும் சமாதானம் செய்துவிட்டு சுந்தரியை வீட்டை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு காரில் ஏறினார் அழகு மீனாள். ஆச்சி வந்திறங்கிய 2 மணி நேரத்தில் மின்மினி அவளுக்கு மிக முக்கியமான ஞாபகங்களை கொடுத்திருக்கும் அழகிய கோவையை விட்டு வெளியேறினாள். சிதம்பர விலாஸ். வீட்டில் மணி மாலை 6.
கல்பனா பரபரத்து கொண்டிருந்தாள். விஜி, சீக்கிரம் வேலையாகட்டும், ஆச்சி எப்ப வேணா வந்துருவாங்க, எந்த வேலையும் பெண்டிங் வச்சிடாதீங்க என்றபடி வாசலுக்கும் வீட்டுக்குமாக அலைபாய்ந்து கொண்டிருந்தாள். கல்பனா அழகு மீனாள் ஆச்சியிடம் பல வருடங்களாக வேலை செய்பவர். கல்பனாவிற்கும் ஆச்சிக்கும் குறைந்த வயது வித்தியாசம்தான். அதனால் ஆச்சியின் ஒவ்வொரு அசைவும் அவருக்கு அத்துப்படி. கார் சத்தம் கேட்டதும், ஆச்சி வந்துட்டாங்க, அந்த ஆலத்தி தட்டை கொண்டு வா என்று விஜயிடம் கேட்க விஜி உள்ளே ஓடினாள். ஆச்சி, நம்ம வீடு வந்துருச்சா என்ற மின்மினியின் குழந்தைத்தனமான கேள்விக்கு புன்னகையை பதிலாக கொடுத்தபடியே ஆச்சி வண்டியை விட்டு கீழிறங்கினாள். காரின் மறுகதவை திறந்தபடி கீழிறங்கிய மினிக்கு கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இதுவரை சினிமாக்களில் மட்டுமே பார்த்திருந்த பங்களா ஒன்று அவள் கண்ணெதிரே நின்று கொண்டிருந்தது. 1000 ஜன்னல்கள் கொண்ட வீடு போல அது கண்ணாடிகளால் பளபளத்தது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போலிருந்த அந்த பங்களாவை சுற்றி பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. செக்யூரிட்டிக்கு நின்று கொண்டிருந்த ஆட்களை பயத்துடன் பார்த்தபடி ஆச்சியோடு ஒட்டியபடி நடந்தாள் மின்மினி. கதவருகே வரும்போது அங்கே மத்திம வயது பெண்ணொருவர் கையில் ஆலத்தி தட்டுடன் நின்று கொண்டிருந்தார். கல்பனாவை மின்மினிக்கு அறிமுகம் செய்தாள் அழகு மீனாள். இவங்க கல்பனா, இனிமே உனக்கு ஆண்டி என்றாள். மின்மினி சிரித்தபடி, ஹாய் ஆண்டி என்றாள். ஹாய் மினிக்குட்டி, சென்னைக்கு உன்னை வரவேற்கிறேன் என்றபடி அழகு மீனாள் ஆச்சியிடம், உங்க செலெக்ஷன் பிரமாதம் என்றாள் கல்பனா. கையில் இருக்கும் ஆரத்தி தட்டை பயன்படுத்தி ஆரத்தி எடுக்க முயற்சிக்கும் கல்பனாவை கேள்விக்குறியோடு மினி பார்க்க, நீ முதல்ல இந்த வீட்டுக்கு வரல, அதான் ஆரத்தி எடுக்கிறாங்க என்று அழகு மீனாள் கூறினாள். ஆரத்தி எடுத்த பிறகு உள்ளே நுழைந்த போது வெளியே தெரிந்த பிரம்மாண்டத்திற்கு நீதி செய்வது போல உள்ளே வீடு அலங்காரங்களால் மிளிர்ந்தது. எப்படியும் 3 மாடியாவது இருக்கும் என்று தோன்றியது. அழகு மீனாளோடு சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் மின்மினி. ஆச்சி விஜயை பார்த்தாள். விஜி, பாப்பாவுக்கு அவங்க ரூமை காட்டு என்றபடி, மினி நீ போய் ரெஸ்ட் எடு, ஐயா வரும்போது நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல என்றாள். ஆமா ஆச்சி, எனக்கும் டயர்டா இருக்கு என்றபடி விஜயோடு மேலே உள்ள அறைக்கு சென்றாள் மினி. மினி சென்றவுடன் வெளியே வந்த கல்பனா, மேடம், அவ இன்னும் சின்ன குழந்தை போலல்ல இருக்கா, எப்படி அவளால இந்த பெரிய பொறுப்பை சமாளிக்க முடியுமா என்று இழுத்தாள். அழகு மீனாள் தீர்க்கமான குரலில் நேருக்கு நேர் கல்பனாவின் கண்களை பார்த்து, முடியும், அவளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தா அவ தானாவே பண்ண போறா என்று கூறினார். கல்பனா சிரித்தாள். உண்மைதாமா, நீங்க சொல்லிக் கொடுத்தா குழந்தை கூட கத்துக்கும் என்றபடி, எல்லாம் சரியா இருக்கு, ஆனா இந்த பொண்ணு உயரம் ரொம்ப கம்மி, நம்ம ஆரியன் தம்பி தாட்டிமைக்கு இந்த பொண்ணு தாக்கு பிடிப்பாளான்னு தான் தெரியல என்றாள். மினி அவ்வளோ உயரம் குறைவாலா இல்ல கல்பனா, 2 பேரையும் சேர்த்து பார்த்தா சரியாதான் இருக்கும். எங்க செலெக்ஷன் என்னைக்காவது தப்பாக்கி இருக்கா என்று கல்பனாவிடம் கேட்க அவசரமாக ஒப்புக்கொண்ட கல்பனா, ஆச்சி, இப்போ நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, இல்லனா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் என்றாள். சாயங்கால பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு கல்பனா, அதுக்கு தயார் பண்ணு, நான் போனதும் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றபடி தன்னுடைய அறைக்கு சென்றாள் அழகு மீனாள். அழகு மீனாள் ஆச்சி எதற்காக மின்மினியை அவர் வீட்டிற்கு பாகம் 4. மின்மினி ஆச்சி சொல்வதற்கு முன்பிருந்தே டயர்டாக தான் உணர்ந்தாள். அடுத்தடுத்து நடந்து முடிந்திருந்த எதிர்பாராத மாற்றங்களுக்கு எதிர்வினையாற்ற உண்மையில் அவள் மூளை தயாராக இல்லை. ஒரே ஒரு நொடியில் தன் குடும்பம் மொத்தத்தையும் இழந்த பின்னர் மின்மினிக்கு எதன் மீதும் லயிப்பு இல்லாமல் போனது. அப்பாவின் நினைவுகளை பற்றி கொண்டு அவர்களோடு வாழ்ந்த காலங்களில் இருந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் மின்மினி. அது மட்டுமே அவளை யதார்த்தம் எனும் கொடூரத்தின் பிடிகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஆச்சி ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிய பின்னர் அந்த பெரிய வீட்டை தன் கண்களால் அளந்தபடி விஜயோடு அவளுக்கான அறைக்கு சென்றாள் மின்மினி. அறைக்குள் நுழைந்ததும் மின்மினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இவ்ளோ பெரிய ரூமா, இவ்ளோ அழகா இருக்கல்ல என்று தனக்குள் யோசித்தபடி அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தபடி அங்கிருக்கும் பால்கனிக்கு சென்று கொஞ்ச நேரம் வீட்டின் வெளிப்புற வேலைப்பாடுகளை கவனித்தாள். எங்கும் கலையம்சம் நிறைந்திருந்தது. அந்த அழகான அறை தந்த நேர்மறை உணர்வால்
லேசான சுறுசுறுப்பு அவளுக்குள் எட்டி பார்த்தது. முகம் கழுகிவிட்டு ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். அறையோடு ஒட்டியிருந்த பாத்ரூமிற்குள் அவள் செல்ல விஜி அங்கிருந்து வெளியேறினாள். பாத்ரூமிற்குள் நுழைந்த உடனே அவளையும் அறியாமல், ஓ மை காட், இது என்ன, என் கோயம்புத்தூர் ரூமை விட பெருசா இருக்கே என்று நினைத்து கொண்டாள். ஆச்சி ஐயாவின் கலை தாகத்தை கண்டு வியந்தபடியே முகம் கழுவினாள். ஆச்சி இவ்ளோ பெரிய வீட்டுல பழகிட்டு தான் எனக்காக அந்த சின்ன வீட்டுல சின்ன பெட்ரூம்ல வந்து தங்கியிருக்காங்கல்ல என்று வாஷ் பேசின் கண்ணாடியை பார்த்து பேசிக்கொண்டே வைத்திருந்த ஸ்டிக்கர் பொட்டை சரி செய்தாள். பின் மணி 7 என்பதை உணர்ந்து ஐயாவை பார்க்க அறையிலிருந்து கீழே இறங்கினாள். அந்த வீட்டை இப்போது மிக நன்றாக அவளால் பார்க்க முடிந்தது.